Hi friends, இந்த வீடியோவில் நாம் PHPயில் இருக்கிற லூப் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது, ஸோ அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவதாக நான் என்ன செய்துக்கிறேன், எக்ஸாம் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம் ஆன் பண்ணிவிட்டு நான் நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா htdocsக்குள்ளே நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸாமில் அப்பாச்சியை ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி MySQLையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், PHP loops சொல்லி ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம as usual ஓப்பன் பண்ணுற மாதிரி CMD கொடுத்து, ஸோ நம்மளோட CMD நம்ம என்ன ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் வச்சு CMD ஓப்பன் பண்ணோமோ அதே ஃபோல்டர் லொக்கேஷன்ஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கோடுன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ஒரு டாட் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு என்ன பண்ணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VS கோடு வந்துட்டு அந்த ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், index.phpன்னு சொல்லி index.php என்று சொல்லி நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜூம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் எழுதுகிற கோட் உங்களுக்கு ஈஸியாகவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, முதலாவதாக PHP டேக் கொடுத்துக்கலாம். PHP க்ளோசிங் டேக் கொடுத்துட்டோம். ஸோ இதில் முதலாவது I = 0 சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ லூப் நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். முதலாவதாக ஒரு வேரியபிள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன லூப் பார்க்க போகிறோம்னு சொன்னால் while லூப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, while லூப் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் while என்று சொல்லி கொடுத்துட்டு இங்கே $i < 5 இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்போது இது என்னது ஆக்சுவலாக கோட், சும்மா எடுத்த உடனே while லூப்புக்குரிய டைட்டில் போட்டாங்க, அதே மாதிரி I என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் while என்று சொல்லி கொடுத்துட்டு கோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலாக லூப் என்று சொல்கிறது என்னது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு certain இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். பட் சில திங்ஸ் மட்டும்தான் அதில் சேஞ்சஸ் ஆகணும்னு சொன்னால் ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த while லூப் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ நாட் ஓன்லி while லூப்ஸே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லூப்பில் மேஜராக நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஆக்சுவலாக லூப் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று சொல்கிறது நம்ம கட்டாயம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது நம்ம மேஜராக கொடுக்க வேண்டியது அந்த லூப் எதில் போய் ஸ்டாப் ஆகணும். அப்போ இந்த whileன்னு சொல்கிறது எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்டா இந்த கம்பேரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கம்பேரேஷன்ஸ் எப்போ ஃபால்ஸ் ஆகுமோ அது வரைக்கும் இருக்கு. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேனே, ஸோ ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 ரூபா காசு நான் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி எதுவுமே காசு இல்லை, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் 5 ரூபா காசு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, காசை ஒரு ஆளும் தரும்போது வேண்டி எடுங்க, அதுக்கப்புறம் யார்கிட்டையும் வேண்டாதீங்கன்னு சொன்னால். பட் ஆரம்பத்தில் இந்த ஐக்குள்ளே நான் கொடுக்குற பெருமதி வந்துக்கிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 0வாக இருக்கும். அப்போ முதலாவது பர்சன் தரும்போது நான் என்ன செய்வேன், என் கையில் 0 இருக்குது, அப்போ நான் என்ன செய்வேன், 1 ரூபாயை வேண்டுவேன். ரெண்டாவது பர்சன் தரும்போது என்கிட்ட 1 ரூபா காசு இருக்கு, அப்போ அடுத்த ஆள்கிட்ட வேணும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த கம்பேரேஷன்ஸில் அது எப்போ முடியுதோ, இந்த கம்பேரிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்குமே இந்த லூப் நடக்கும். அப்போது இங்கே நான் என்ன செய்கிறேன், அப்போ அது கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ பிகினிங் பாயிண்ட்டும் சொல்லியாச்சு அண்ட் எண்ட் பாயிண்ட்டும் சொல்லியாச்சு. இப்போ நமக்கு தேவை என்னன்னு சொன்னால் அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு இன்க்ரிமெண்ட் ஆர் டீக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ நம்மட இந்த சினரியோவில் நமக்கு இன்க்ரிமெண்ட் தான் இருக்குது. ஸோ I++ கொடுத்துக்கிறேன். அப்போ 1/1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். நம்ம ஆல்ரெடி இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா ஒரு எக்கோ பண்ணி அவுட்புட்டை பார்த்துக்கலாம். எக்கோ பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், while லூப் சொல்லி கொடுத்துட்டு value of I is and கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், $sign கொடுத்துட்டு I கொடுக்கேன். கீழே எனக்கு மற்ற டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காண்டி பிரேக் ரோ கொடுத்துக்கிறேன்.
பர்ஃபெக்டாக நம்மட வைல் லூப்புக்குரிய கோட் செட் ஆகிடுச்சு. அதான் அது ஆக்சுவலாக எப்படி தான் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது தானே இதில் மெயினான பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நாம் இது ஜஸ்ட் இந்த கன்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட். பட் ஆக்சுவலாக ரியல் டைமில் இதை எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறது ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டு போகும்போது நமக்கு ஈஸியாகவே புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன் இல்லைங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே போயிட்டு அட்மின் என்று சொல்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்பாச்சிட்ட அட்மின் ஆப்ஷன் கொடுத்ததும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும். இப்போது நான் என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்தனோ ஸோ அந்த அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோல்டர் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த டேஷ்போர்டுக்கு பதில் அதை கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 0 to 4 நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக இது என்ன நடந்திருக்கு 0 to 4 என்று சொன்னால் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது தரம் கம்பேரிஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன்ஸ் ஐட பெறுமதி 0. அப்போது 5 விட 0 சின்னன்னு என்று சொன்னால் இங்கே வந்து 0 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 1 இன்க்ரீஸ் ஆகும்போது திருப்பி இங்கே வந்து ஐயை செக் பண்ணி பார்க்க ஐட பெறுமதி 1 இருக்கும். ஸோ 1 டெஃபினெட்லி 5 விட சின்ன. ஸோ திருப்பி இங்கே 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லூப் நடந்துட்டு போகும்போது இங்கே ஆக்சுவலாக 5 வரும்போது 5 இஸ் நாட் லெஸ் தேன் 5 இல்லைங்களா. 5 விட சின்னன்னு கிடையாது. அப்போ அந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதால் தான் நமக்கு 4 வரைக்கும் நமக்கு இங்கே வேல்யூஸ் டிஸ்பிளே ஆனதுக்குரிய ரீசன் இதுதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வைல் லூப்னு சொல்லுவோம். ஸோ இதே வேலையை நம்ம என்ன செய்யலாம் டூ வைல் லூப்லையும் நம்ம செய்யலாம். ஸோ டூ வைல் லூப் டைட்டில் போட்டுக்கிறேன். ஸோ அதன் அது டூ வைல் லூப் அண்டா ஸோ ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். மேலே ஐஎன்டு ஆல்ரெடி கொடுத்ததால நான் இங்கே என்ன செய்கிறேன் வேற ஒரு பேரில் ஜே என்று சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக டூ என்று சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நான் இதே லைனை நான் இங்கே எழுதிக்கிறேன். எக்கோ டூ வைல் loop value of j is and கொடுத்துட்டு j print பண்ணுறேன் /break row கொடுத்தாச்சு. இந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. பர்ஃபெக்ட். அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன்டா $j++. ஓகே கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன செய்ய போகிறேன் இந்த டூ நாம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த டூன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த பிளாக்குக்கு எண்டில் நாம் கொடுக்க போகிறோம் நம்மளோட கண்டிஷனு. வைலில் நான் சொல்ல போகிறேன் ஸோ j less than 5 இது கொடுத்துரு. இப்போ இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இங்கே நான் என்ன செய்துக்கிறேன் எக்கோ இந்த லைன்ஸை கொடுத்துட்டு break row. ஓகேங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நமக்கு இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ போய் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் டூ வைல் லூப்ஸ் எக்ஸாக்டாக நமக்கு சேம் ஆன்சர் தான் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இதில் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ வந்துக்கிட்டு 10 என்று வைங்களேன். ஸோ 10 என்று சொல்லி வைக்கும்போது ஆக்சுவலாக இங்கே போய் நான் நம்மளோட கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணுனா எனக்கு எந்த ஒரு ஆன்சருமே வரல. ரீசன் என்னன்னு சொன்னால் 10 இருக்கும்போது முதலாவது கண்டிஷன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்க கிட்டவா ஐ வந்துக்கிட்டு 10. ஸோ 10 5 விட சின்னன்னு கிடையாது. அப்போ இந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்கிற எந்த சிங்கிள் லைனுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் அதே 10 நாம் இங்கே கொடுத்துருவோம். 0 கொடுக்கும்போது சேம் ஆன்சர் வந்தால் 10 கொடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக அதே ஆன்சர் தான் வரணுமென்று நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒரு டேட்டா மட்டும் ஒரு தரம் மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படின்னு சொன்னால் வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் வைல் லூப் வேல்யூவை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிங்கிள் லைனாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண விடும். ஆனால் டூ வைல் லூப் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முதல் ஒரு தரம் அதோட பாடியை எக்ஸிக்யூட் பண்ண விடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன்ஸை செக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேஜரான ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பட் 0 கொடுத்தா நம்ம ரெண்டு பேர்லையுமே
சேம் ஆன்சர் தான் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒற்றுமை. அடுத்தது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஆள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கும்போது ஸோ நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஆள் அரே இருக்குன்னு சொன்னால் ஸோ அந்த அரேயை யூஸ் பண்ணி எப்படி லூப் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பேர் ஒரு அரேக்கு பீப்புள்னு சொல்லி கொடுக்குறேன். people ஈக்குவல் அரே. ஸோ இந்த அரேக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், சும்மா நீங்கள் வேல்யூஸும் கொடுக்கலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த அரேயில் வந்துக்கிட்டு கீ மென்ஷன் பண்ண போகிறேன். அதே மாதிரி அதுக்குரிய வேல்யூஸும் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதலாவது person1 ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்கேன் 25. அதே மாதிரி person2 30, person3 45. இந்த மாதிரி நான் என்ன செய்துட்டேன், கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு அரே ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஈச்னு சொல்லி பேர் கொடுத்துட்டோம். இதில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் அரேட பேரை கொடுக்கணும். பீப்புள் கொடுத்துட்டு எஸ் என்று மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நாம் கீ ஒன்று கொடுத்துருந்தோம் அண்ட் அதுக்குரிய வேல்யூ ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அப்போ கீக்கு நாம் என்ன பேர் கொடுக்கோம், வேல்யூவுக்கு என்ன பேர் கொடுக்கோம்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், நேம், அடுத்தது அந்த ஏரோவுக்கு பின்னுக்கு இருக்கிறது இவர் யாருன்னு சொன்னால் அவரோட ஏஜ்ங்கிறதுக்காண்டி ஏஜ்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ எக்கோ பண்ணுறேன்னு பாருங்கள். எக்கோவில் for each loop minus name $signல நேம் கொடுக்கன் கமா age $signல ஏஜ் கொடுத்துட்டு break row. Perfect. இதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ for each loop நேம் வந்துட்டு P1 ஏஜ் 25, for each loopல நேம் P2 ஏஜ் 30, for each loopல நேம் P3 அண்ட் ஏஜ் வந்துட்டு 45ல நமக்கு இருக்குது. ஸோ அப்போ பர்ஃபெக்டான ஒரு லூப்ஸும் அதே மாதிரி பர்ஃபெக்டான ஆன்சர்ஸும் நமக்கு என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்த லூப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது while loop, அடுத்ததா do while loop, அடுத்தது for each loopனு சொல்லி பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நாம் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். பட் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற சின்ன சின்ன கோட்ஸ் அவ்வளோத்தையுமே ஆக்சுவலாக ப்ரொஜெக்டில் எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாமாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.